வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும். சரியா? இன்றைக்கி நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவரேஜுங்கிற சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா, இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த 5 consecutive odd number is 17. சரியா? 5 consecutive odd number. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்டாக ஒரு 5 டேஷ் போட்டிருக்கேன். இல்லை 5 consecutive odd number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 consecutive கரெக்டாக மிடில் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 and 4, இந்த 3 and 4 தான் மிடில் வருது. 5 consecutive தான் கொடுத்துருக்காங்க. 6 கூட்டணும். ஓகே, அப்போ ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே, மிடில் நம்பர். இப்போ இந்த மிடில் நம்பர் தான் அதோட ஆவரேஜ் 17. அதோட ஆவரேஜ் 17 தான் மிடில் நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 consecutive average of the odd number. அப்போ அவருடைய வேல்யூ 17 தான். கண்டிப்பாக மிடில் நம்பர் 17 ஆட் நம்பர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த சைடில் போகும்போது அடுத்த நம்பர் ஆட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19, அடுத்த நம்பர் 21, அண்ட் தென் லெஃப்ட் சைடில் 15 அங்கே 13. புரியுதா? ஓகே, ஃபைண்ட் த லோயஸ்ட் நம்பர். அப்போ லோயஸ்ட் நம்பர் இதில் என்ன இருக்கு? 13 இஸ் த லோயஸ்ட் நம்பர். ஸோ ஆப்ஷன் நமக்கு 13 தான் இதில் லோயஸ்ட் நம்பர். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆவரேஜில் பார்க்கக்கூடிய அடுத்த சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, the average age of 12 workers is 13 years. The average age of 12 workers is 13 years. If one of new workers is included, then the average becomes 16 years. Then find the age of the new worker. Find the age of the new worker. அப்போ ஆக்சுவலாக மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 13. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 13 இருக்கு. இப்போ புதுசாக ஒரு ஆள் ஆட் ஆகிறாங்க. மெம்பர்ஸில் புதுசாக ஒரு ஆள் ஆட் ஆகிறாங்க. ஸோ புதுசாக ஒரு ஆள் ஆட் ஆகிறதுனால என்னாச்சு? 13 ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஆட் ஆகுது, 13 ஆகுது. இப்போ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 16 ஆகுது. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 16 ஆகுது. சரியா? ஓகே, அப்போ எத்தனை பேத்துக்கு இப்போ ஏஜ் எவ்வளோ கூடுது? 3 ஆவரேஜாக 3 கூடுதுங்க. ஓகே, எத்தனை பேருக்கு 3 கூடுது? டோட்டலாக 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால 13 × 3. 13 × 3 என்ன இருக்கும்? 39. 13 × 3 39. அப்போ இங்க பாருங்க, ஏற்கனவே 12 மெம்பர்ஸ் இருக்கும்போது 13 ஆவரேஜ் ஏஜ் 13 இருக்கு. புதுசா ஒரு ஆள் ஆட் பண்ணா ஆவரேஜ் எல்லாத்துக்குமே 3 கூடுது. அப்ப கண்டிப்பா புதுசா வர்றவர் ஏஜ் அதிகமா இருக்கும். புதுசா வர்றவர் ஏஜ் அதிகமா இருக்கவே தான் எல்லாத்துக்குமே ஆவரேஜ் கூடுது. அப்போ 13 எத்தனை பேருக்கு 3 கூடுது? ஸோ 13 × 3 39. ப்ரீவியஸ் உடைய ஆவரேஜ் ஏஜ் என்ன இருக்கும்? 13. ஸோ அதை ஆட் பண்ணீங்கன்னா is equal to 52. 39 13 ஆட் பண்ணீங்கன்னா 52. அப்போ புதுசாக வந்தவரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 52 இஸ் த கரெக்ட் ஆன்சர். திருப்பி சொல்கிறேன், ஏற்கனவே மெம்பர் இப்போ 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 13. சரியா? புதுசாக ஒரு நம்பர் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறதுனால ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ கூடுது? 3 கூடுது. ஆவரேஜ் ஏஜ் 3 கூடுது. அப்போ 13 மெம்பர்ஸ்க்கு 3 கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா 13 × 3 which is equal to 39. தென் ப்ரீவியஸ் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ இருக்கு? நமக்கு 13 இருக்கு. ஸோ 13 ஆட் பண்ணீங்கன்னா 52 வரும். ஸோ புதுசாக வந்தோட ஆவரேஜ் ஏஜ் புதுசாக வந்தோட ஏஜ் 52 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அப்படி போட்டால் தான் ஃபர்தராக ஒரு வீடியோஸ் கரெக்ட் பண்ணி எங்களால் போட முடியும். சரியா? தேங்க்யூ.